ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிம்காஸ் டைரி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே சம்மரில் தான் நம்ம நிறைய ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட முடியும். ஸோ நம்ம கிட்ஸுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக ஐஸ்கிரீம் செஞ்சு தரது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஐஸ்கிரீமுக்கு நீங்கள் எந்த விதமான பீட்டர், எக்ஸ், அப்புறம் இந்த க்ரீம், ஐஸ்கிரீம் பவுடர் மிக்ஸ் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. மில்க் நான் அன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு, நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக வாங்குகிற பால் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க, நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம ஒரு கார்ன்ஃப்ளவர் சிரப் செய்யணும். ஸோ கார்ன்ஃப்ளவர் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரோ இல்லை மில்க்கோ எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பால் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் சிரப் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ நல்லா அந்த கட்டிலாம் விழுகாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர், ஸோ ஒரு 125 கிராம்ஸ் சுகர், டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு 8 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர், பவுடர்ட் சுகர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த சுகர் உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ இது ரொம்ப திக்காகணும் அப்படின்லாம் தேவையில்லை. இது கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கூல் பண்ணிடுங்க. ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு 2 டைம்ஸ் அளவுக்கு 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீமி மில்க் கிடைக்கும். அதை ஒரு டிஃபன் பாக்ஸ்லையோ இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஏதாவது ஒரு பாக்ஸில் அதை போர் பண்ணிடுங்க. அதை ஊற்றி வச்சுருங்க. ஸோ இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் ஃப்ரீஸ் பண்ணிடாதீங்க. உள்ளே தண்ணிலாம் இறங்கிரும். அப்புறம் ஐஸ்கிரீம் நமக்கு க்ரீமியாகவே இருக்காது. ஸோ நீங்கள் ஏர்டைட் பாக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த விதமானதையும் நீங்கள் வச்சு கவர் பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் உள்ளே வச்சிடலாம். இப்போ டிஃபன் பாக்ஸ், சில்வர் டிஃபன் பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி என்னைய மாதிரி ஒரு ட்ரே மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபாயில் ஷீட் வச்சு அதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு, இப்போ சில்வர் டிஃபன் பாக்ஸ்னால் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த லிட்டை வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்போ நான் ட்ரே மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் அந்த ஃபாயில் ஷீட்டை மட்டும் மேலே வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நான் மாட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை ஒரு 5 ஹவர்ஸ் அளவுக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 5 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் க்ரீமியாக இருக்காது. ஸோ அதனால் அகைன் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பவும் நம்ம அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரீஸ் எவ்வளோ நேரம் பண்ணணும்னா மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் வச்சுக்கலாம். ஸோ மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் அளவுக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு ஐஸ்கிரீம் கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ ஐஸ்கிரீமுக்கு நீங்கள் வெளியே போய் வாங்க தேவையே இல்லை. வீட்டிலே நீங்கள் சிம்பிளாக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம்.
ஸோ இதை நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லை மேலே ஏதாச்சும் நட்ஸு இல்லை சிரப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் டாப்பிங்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் வந்து எனக்கு 4 ஸ்கூப், இந்த ஸ்கூப் அளவுக்கு எனக்கு ஒரு 4 ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் கிடச்சிது. டாப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் பாதாம் தான் வந்து கட் பண்ணி டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளோட க்ரீமி ரிச் வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குட்டி பாப்பாட்டையே இப்போ நம்ம ரிவ்யூ கேட்கலாம். This vanilla ice cream is so yummy. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.